அதாவதுங்க திதி அப்படிங்கிறதே இறந்தவர்களுக்கு கொடுக்கக்கூடியது தான். அந்த சிராத்தம் பண்ணுறது நம்ம திதி கொடுக்கறது முன்னோர்களுக்கு, இறந்த தாய் தந்தையர்களுக்கு அல்லது தம்முடைய தாத்தா பாட்டிகளுக்கு, சகோதர சகோதரிகளுக்கு அவங்கவுங்க குடும்பத்தில் கொடுக்கக்கூடியது. பெரும்பாலும் வளர்பிற தேய்பிறையில் எந்த 15 திதிகளில் ஏதாவது ஒரு திதியில் ஒரு ஆணோ பெண்ணோ தவறி இருப்பாங்க, இறந்துருப்பாங்க. அந்த திதியில் பர்டிகுலர் மாதத்தில், ஒரு தமிழ் மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறையில் தேய்பிறையில் ஒருத்தர் இறந்துருப்பாங்க. அந்த தேதியில் தான், அந்த திதியில் தான் நம்ம கண்டிப்பாக திதி கொடுக்கணும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா அவங்க இறந்த தேதியில் திதி கொடுக்குறாங்க. அது கூடாது. இறந்த அன்னைக்கு இருக்கக்கூடிய திதியில் தான் அதை கொடுக்கணும். அந்த திதி தமிழ் மாதமாக இருக்கணும். குறிப்பாக வளர்பிற தேய்பிறை. ஆக சுக்லபட்சம், கிருஷ்ணபட்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமரபட்சம் சொல்லக்கூடிய இந்த வளர்பிற தேய்பிறையில் தான் ஒருத்தங்க தவறி இருப்பாங்க. அந்த நாளில், அந்த மாதத்தில், தமிழ் மாதத்தில் திதி கொடுக்கணும். ஒருவேளை நீங்கள் கேட்ட மாதிரி வெளிநாட்டில் இருக்கிறாங்க, திதி கொடுக்க முடியலன்னா அவங்க தை அமாவாசை, அதுக்கு தான் நம்ம முன்னோர்கள் விட்டு போனவங்களுக்கு, திதி கொடுத்தவங்களுக்கு, விட்டு போனவங்களுக்கெல்லாம் நம்ம தை அமாவாசை அன்னைக்கும் ஆடி அமாவாசை அன்னைக்கும் திதி கொடுக்குறது, சிராத்தம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம் விட்டு போனவங்களுக்கு. அதனால தான் நமக்கு வருஷத்தில் ஒரு 15 நாள் நம்ம இதுவே பண்ணுறோம். நம்ம விட்டு போனவங்களுக்கெல்லாம் திதி கொடுக்கறதுக்காகவே நம்ம பண்ணிகிட்ருக்குறோம். ஆக அந்த நாட்களில் கொடுக்கலாம். ஒருவேளை அதிலெல்லாம் கொடுக்க முடியாதவங்க, இந்த நாள் கிழமை நட்சத்திரம் திதி எல்லாம் தெரியாதவங்க அல்லது மறந்து போனவங்க அல்லது விட்டு போனவங்கெல்லாம் தை அமாவாசை அன்னைக்கு, ஆடி அமாவாசை அன்னைக்கு எங்கள் ஊரில் எந்த நாட்டில் இருந்தாலும் தாராளமாக முன்னோர்கள் நினச்சி திதி கொடுத்தால் ஆட்டோமேட்டிக்காக அந்த திதி அவங்களுக்கு போய் சேரும். நம்ம முன்னோர்கள் சந்தோஷப்படுவாங்க. அதனால் நம்ம வாழ்க்கையில் நமக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம், அவர்களால் அவருடைய ஆசீர்வாதம் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும்.